ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற நம் தமிழக வீரர் நமது மாரியப்பன் இப்போது நம்முடன் இருக்கிறார். அவருடன் ஒரு சிறிய நேர்காணல் இதோ. மாரியப்பன், நீங்கள் இப்போ ரியோவில் தங்கம் வென்றிருக்கீங்க. இதே மாதிரி பல மாரியப்பன்கள் எந்தவித முன்னேற்பாடும் பயிற்சியும் முறையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்க விரும்புகிறீங்க? எல்லோரும் ஒலிம்பிக்ஸ் போனால் போதுன்னு பார்க்குறாங்க. இந்தியாவுக்கு போகிறோம், கோல்டு அடிக்கணும்னு நினச்சி எல்லோரும் போனால் இதில் இந்தியா கோல்டு மெடல் வரும். அவங்க எல்லாம் ஸ்டார்டிங்கே எய்ம் பண்ணிப்பாங்க. ஒலிம்பிக்ஸ் வரணும்னு போகக்கூடாது, கோல்டு மெடல் அடிச்சுட்டு தான் வரணும்னு போனால் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வரும். இல்லை, ஒலிம்பிக் தகுதி பெறதுக்கே ஒரு கடுமையான போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய பல மாரியப்பன்கள் இருக்காங்க, திறமையானவர்கள், தகுதி உள்ளவர்கள். அவங்க எதிர்கொள்ள தடைகள் என்னென்ன? அவங்க மணி ப்ராப்ளம், அப்புறம் மேலே இருக்க என்கரேஜ் பண்ணாமல் விட்டுறது, அது மாதிரி நிறையா இது இருக்குது. ஆனால் மேலே இருக்கவங்க என்கரேஜ் பண்ணி நல்லா ஊக்கப்படுத்தி அவங்கள மேலே கொண்டாட வச்சா அவங்களும் ஒரு இதில் வந்து கோல்டு மெடல் அடித்து இந்தியாவுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்த ஒலிம்பிக்கில் உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது எய்ம் என்னவா இருக்கும்? 210 220 பண்ணலான்னு இருக்கேன். பண்ணி கோல்டு மெடல் அடித்து ரெக்கார்ட் வைக்கணும் இருக்கேன். நன்றி மாரியப்பன். உங்களுக்கு அடுத்த ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்க எங்களது வாழ்த்துக்கள்.